அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயாலஜி சப்ஜெக்ட்ல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம கவனிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்ற டாபிக்ல ஃபர்ஸ்ட் சரிவிகித உணவுனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன சார் சரி விகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு தேவையான ஆற்றலையும் அதுக்கடுத்து வளர்ச்சியையும், இது ரெண்டுத்து செயல்பாட்டுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலையும் செயல்பாட்டுக்கு தேவையான ஆற்றலையும் நமக்கு வழங்கினா அது வந்து சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ சரிவிகித உணவு அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க சரிவிகித உணவு வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட ஒரு உணவை தான் சரிவிகித உணவு, தட்ஸ் கால்ட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னென்ன பர்பஸுக்காக அப்படின்னு சொல்றோம், ஃபார் க்ரோத்திங்காகவும் ஃபார் ஃபங்க்ஷனிங்காகவும் ரெக்வயர்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்ட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரி, அத்தகைய இந்த ஊட்டச்சத்துக்கள் என்னெல்லாம் நமக்கு தரணும், என்னதுக்கெல்லாம் நம்ம பயன்படணும், நமக்கு வந்து உடல் வளர்ச்சிக்கும் சரி, அறிவு வளர்ச்சிக்கும் சரி, நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதாக இருந்தாலும் சரி, சேதமடைந்த திசுக்கள் செல்கள்ல மறுபடியும் புதுப்பிக்கிறது, இது மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகளுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடியது தான் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ அதுதான் இது உடலுக்கு என்னென்னதெல்லாம் நம்ம கொடுக்கணும், ஆற்றலை வழங்கணும், ப்ரொவைடிங் எனர்ஜி, அதுக்கடுத்து growth, தேர்ட் ரினியூவல் ஆஃப் டேமேஜ்டு டிஷ்யூ, சேதமடைந்த திசுக்களை புதுப்பித்தல், அதுக்கடுத்து பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஃப்ரம் டிசீஸ், நோயிலிருந்து பாதுகாத்தல். இந்த 4 விதமான செயல்களை செவனே செய்யக்கூடியதுதான் அத்தியாவசியமான இந்த பணிகளை செஞ்சா இதுதானது ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது. அப்படி சரிவிகித உணவா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பொதுவா 6 வகையா வந்து சொல்லுவாங்க. நீரும் சேர்க்கப்பட்டு 6 வகையா சொல்லுவாங்க. அதுல இருந்து நீரை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் 5 வகைகள் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கும். ஊட்டச்சத்துகளுடைய வகைகளை நம்ம இதை தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? என்னென்னலாம் இருக்கு ஊட்டச்சத்துகளுடைய வகைகள்? கார்போஹைட்ரேட்ஸ், அதை எடுத்து பார்க்கும் பொழுது கொழுப்புகள், அதை எடுத்து பார்க்கும்போது தனிமங்கள், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ். ஸோ இதனுடைய வகைப்பாடுகள் இது கூட சேர்ந்து நீர் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸ்ல பார்க்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கும். 9th அப் டு நம்ம படிக்கும்போது இருக்காது. ஏன்னா நீர்ன்றது ஒரு எசென்ஷியலா நமக்கு தேவைப்படக்கூடியது, ஊட்டச்சத்துக்கள்ல வராது. அப்போ ஊட்டச்சத்துக்கள் நம்ம பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ், புரதம், புரோட்டீன்ஸ், கொழுப்பு, லிப்பீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அது கொழுப்புகள் தான். வைட்டமின்ஸ், தாதுப்புக்கள், இது எல்லாமே பார்க்கும் பொழுது அத்தியாவசியமா நமக்கு தேவைப்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். அதுதான் என்னது ஊட்டச்சத்துக்களுடைய 5 விதமான வகைப்பாடுகள். ஊட்டச்சத்துக்களுடைய 5 விதமான வகைப்பாடுகள். அதுக்கடுத்து இதை பத்தின ஒவ்வொரு தகவல்களா நம்ம பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன? கார்போஹைட்ரேட்ஸ் என்ன? நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய பிரதான ஊட்டப்பொருள், சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது அதனுடைய கரிம கூட்டு பொருட்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனா இருக்கா? அதனுடைய எடுத்துக்காட்டுகள் 5 வகையா இருக்கும். குளுக்கோஸ், செல்லுலோஸ், லாக்டோஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய வகையில 5 விதமான வகைப்பாடுகளா இருக்கு. சர்க்கரை மூலக்கூறின் அடிப்படையில 3 விதமான வகைப்பாடுகளா இருக்கும். என்னென்ன வகைப்பாடுகள்? ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகைப்பாடுகளை பத்தின தெளிவான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பத்தி பார்த்துடலாம். அப்போ அப்போ கார்போஹைட்ரேட்டுகளை நம்ம பார்க்குறோம். எதை பத்தி பார்க்குறோம்? கார்போஹைட்ரேட்ஸ், முதற்கட்டமா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்னென்ன உணவுகள் எல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்றது. அப்போ கார்போஹைட்ரேட் அது என்னென்ன கரிம கூட்டு பொருட்களால் ஆனது அப்படின்னா 3 விதமான கரிம கூட்டு பொருட்களால் ஆனது. ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ், there are 3 types. One carbon, C, another one hydrogen, then last one oxygen. இது மாதிரி 3 விதமான வகைப்பாடுகளுடன் கூடியதுதான். அப்போ உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய பிரதான மூலப்பொருளா இது விளங்குது. ப்ரொவைட் சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்டு த பாடி.
ஸோ இது மாதிரியான பணிகளை செய்யக்கூடியது. அதுக்கடுத்து இது என்னென்ன வகைப்பாடுகளா பிரிக்கப்படுது கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னா 5 விதமான வகைப்பாடுகளா வகைப்படுத்தப்படுது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்டுகள் வந்து எடுத்துக்காட்டுகளா என்னென்ன அடிப்படையில். அப்போ ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. அப்போ கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்றது சர்க்கரை மூலக்கூறுகள் வந்து அதுல இருக்கும். அப்போ சர்க்கரை மூலக்கூறுகள் அடிப்படையில 3 விதமா பிரிக்கலாம் தொகுதிகளின் வாயிலாக. ஸோ அந்த 3 விதங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு தொகுதியில் உள்ள சர்க்கரை மூலக்கூறுகளின் அடிப்படையில் இவற்றின் வகைகள். The classification is based on the number of sugar molecules present in each groups. கிட்டத்தட்ட 3 விதமான குரூப்ஸ்ல வந்து பிரிக்கப்படுது. ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ், அதுக்கடுத்து பார்க்கும்போது இரட்டை சர்க்கரை, சரிங்களா, டைசாக்கரைட், சுக்ரோஸ், அதுக்கடுத்து பார்க்கும்போது கூட்டு சர்க்கரை பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செல்லுலோஸ். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சிலதை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்போ 3 விதமான வகைப்பாடுகளை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது என்னென்ன உணவுகள்ல அதிக அளவு செறிந்து காணப்படுது. அப்போ இவை அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள். தீஸ் ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கண்டைன்ஸ் இஸ் ஹனி, தேனு, சுகர் கேன், பழங்கள் அதாவது கரும்பு, முழு தானியம் கிரைன்ஸ், மாவு சத்து, காய்கறிகள் வெஜிடபிள்ஸ், இது போல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல கார்போஹைட்ரேட்டுடைய அந்த தன்மை நிறைந்து காணப்படுறத நம்ம பார்க்குறோம். இது தொடர்ச்சியா தினசரி எவ்வளவு தேவைப்படுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெய்லி நெசசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 150 200 கிராம் தினசரி தேவை. 150 200 கிராம் அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உடைய தேவைகள் வந்து இருக்கு. அதுக்கடுத்து புரோட்டீன்ஸை நம்ம பார்க்குறோம். புரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாலே என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்றோம். உடலை கட்டமைக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருள் தான் புரதம் அப்படின்னு சொல்லிட்டு. புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மரஸ்மஸ் குவாசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். புரதம், அப்ப புரதம் உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்தாகவும் உடல் கட்டமைப்பு பொருளாகவும் திசு வளர்ச்சி பாதுகாப்புக்காகவும் இது பயன்படுது. இம்பார்ட்டன்ஸ் நியூட்ரியன்ஸ், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி, டிஷ்யூ growth, டிஷ்யூ ப்ரொடக்ஷன், இந்த பயன்பாடுகளுடன் கூடியதுதான் இந்த புரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய புரோட்டீன்ஸ். சரி, இந்த புரோட்டீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய என்ன பயன்பாடுகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புரதத்தினுடைய எளிய வடிவம், சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் த புரோட்டீன்ஸ் கால்ட் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ புரதத்தின் எளிய வடிவம் தான் அமினோ அமிலங்கள். அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உடலில் உற்பத்தி செய்ய இயலாது. நம்ம உடல்ல அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும், ஆனா நமக்கு தேவையானதை வந்து செக்ரேட் பண்ண முடியாது. அப்படி தேவையானதை எதன் மூலமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது உணவின் மூலமாக நேரடியாக பெறுதல் வேண்டும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் 9 விதமான அமினோ அமிலங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுதான் இது. நம்ம இதை பத்தி நோட் பண்ணிட்டு அந்த 9 விதமான அமினோ அமிலங்கள் உணவின் மூலமாக பெறுதல் வேண்டும். அதான் இவை உணவின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? she should be obtained from food. சரிங்களா? from food, obtained from food. அப்போ 1 கிராம் புரதத்துல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு அப்படின்னா 4 கலோரிகள் ஆற்றல், அவ்வளவு கலோரி ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து உடலுக்கு தேவையான அந்த புரதம் டெய்லி நெசசிட்டி எவ்வளவு 40 கிராம்ஸுக்கு வந்து நமக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு இந்த புரதங்கள். அதுக்கடுத்து அமினோ ஆசிட்ஸை நம்ம பார்க்கலாம். அதான் அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது 9 விதமான, there are 9 types of amino acids in our body. நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய சுரக்கிறது கிடையாது, இருக்கிறது. அதை தெளிவுபடுத்திக்கணும். அப்போ அந்த அமினோ அமிலங்கள் கிட்டத்தட்ட 9 விதமான அமினோ அமிலங்கள் இருக்கு. அந்த 9 விதமான அமினோ அமிலங்களுடைய லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். சரி, வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது. ஃபினைல் அலனைன், ஃபினைல் அலனைன், வேலைன், த்ரையோனைன், ட்ரிப்டோஃபன், மெத்தியோனைன், லூசைன், ஐசோலூசைன்,
லைசின், ஹிஸ்டடைன். இது மாதிரி இருக்கக்கூடிய 9 விதமான அமினோ அமிலங்கள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து அதிகமா புரதம் இருக்கக்கூடிய உணவு எது சார்? இறைச்சியில வந்து புரதங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத தாண்டியும் சோயாபீன்ஸ் தான் அதிக அளவு புரதத்தை வந்து உள்ளடக்கிய ஒரு உணவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம மற்ற உணவுல எதெல்லாம் அதிக அளவுல இருக்கு அப்படின்றதுடைய லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? புரதச்சத்துக்கள் காணப்படும் உணவுகள், லிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஃபவுண்டட் டு பி ரிச் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக், முட்டை. சரிங்களா? அதுவும் முட்டைனா அதனுடைய வெள்ளை ஒயிட் மட்டும்தான். சரிங்களா? அந்த ஒயிட் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடியது. அதே எல்லோ எடுத்துக்கணும்னா கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஃபிஷ், மில்க், மீட்டு, சோயாபீன்ஸ், தால், தட் மீன் முட்டை, மீன், பழம், சோயாபீன்ஸ், இறைச்சி, அனைத்து வகையான இறைச்சியுமே பருப்பு வகைகள். இது எல்லாமே பார்க்கும் பொழுது நமக்கு அதிக அளவு புரதத்தை கொண்டிருக்கக்கூடிய உணவுகளா நம்ம பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குவாஷியர்கர், மரஸ்மஸ். இந்த குவாஷியர்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஷார்ட்கட் நம்ம ஒரு நினைவுல வச்சுக்கினா ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த குவாஷியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கூவை மைண்ட்ல செட் பண்ணிங்க. கூ அப்படின்னா குண்டு அப்படின்ற ஒரு நினைவும் நம்பர் 1. இரண்டாவதா எதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். குழு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே கூட நம்ம ஃபேமிலி குரூப் கிரியேட் பண்றோம்னா ஒரு 1ல இருந்து ஒரு 5 பேராவது இருக்கணும். அப்போ குழு அப்படின்னா அது 1 முதல் 5 நபராவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். நம்பர் 1. குண்டு அப்படின்றது அதோடைய அறிகுறி. இப்போ இது என்ன அப்படின்னா குவாஷர்கள் அப்படின்றது 1 முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை வந்து தாக்கக்கூடியதா இருக்கு. அப்ப குவாஷர்கள் வந்து எந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தாக்குது? 1லிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை. 1 முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை தாக்கும். குண்டு அப்படின்னா உப்பிய வயிறு, அதனுடைய அறிகுறி உப்பிய வயிறு. அது மட்டும் இல்லாம உப்பிய வயிறு மட்டும் இல்லாம கை, முகம், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது முகம், கால், இது எல்லாமே பார்க்கும் பொழுது வீக்கம் அடைந்து தான் காணப்படும் அதனுடைய அறிகுறிகள். இப்ப இதை தெளிவா நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும்னா மரஸ்மஸ் அப்படின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். என்னது? அது வந்து குண்டு அப்படின்னு பார்க்கும்போது இது மெலிந்தன்னு அர்த்தம். மெலிந்த உடல் வந்து எலும்பின் மீது தோல் பொருத்தப்பட்ட அமைப்பா இருக்கும். அது குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒற்றை. அவ்வளவுதான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ 5 வயதுக்கு உட்பட்டனா ஒற்றைனா 1, 1 வயதுக்கு உட்பட்டது, 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை வந்து தாக்கும். அவ்வளவுதான். அது குண்டா இருக்குன்னா அது எலும்பின் மீது தோல் பொருத்தப்பட்ட அமைப்பு. 1 ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 எளிமையாயிடும். இதுதான் அதுக்கு உண்டான ஒரு புரிதலுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட். ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். குவாஷர்கள் அப்படின்றது நம்ம சொன்ன ஷார்ட்கட் மைல் நிலைநிறுத்திங்க, அப்படியே கவனிச்சுக்கலாம். குவாஷர்கள் என்னது? குண்டு, குழு, வயிறு வந்து உப்பி, முகமெல்லாம் கை கால்கள் வீங்கி காணப்படும், வயிற்றுப்போக்கு காணப்படும். அதே போல குழு அப்படின்னா 1லிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை தாக்கும். புரத குறைபாட்டில் ஏற்படக்கூடிய நோய் 1லிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை தாக்கும். சரிங்களா? பிட்வீன் 1 to 5 years பேபி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது. அதை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய அறிகுறி உப்பிய வயிறு, கை கால் வீக்கம், வயிற்றுப்போக்கு. சரிங்களா? அப்போ இந்த அறிகுறிகளுடன் காணப்படக்கூடியதுதான் இந்த நோய். அதுக்கடுத்து மரஸ்மஸ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தை, மெலிந்த உடல். சரிங்களா? ஸோ அதான் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை தாக்கும், மெலிந்த உடல், மெதுவான வளர்ச்சி இருக்கும். அவ்வளவுதான். கொழுப்புகளை பத்தி பார்க்கிறோம். இதை தொடர்ந்து ஃபேட், லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கொழுப்புகளை நம்ம பார்க்கிறோம். உணவில் உள்ள கொழுப்புகள் ஆற்றலை வழங்குறது. கொழுப்புகள் தானே அது நம்மளுக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது செல் அமைப்பு நம்பர் 1 எதை பார்க்குது? செல் அமைப்பை வந்து அதுக்கடுத்து அதனுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸை செய்கிறது. சரிங்களா? பணிகளை வந்து செய்யுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா கொழுப்பு அமிலங்கள், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் ரிக்வயர்ட் இன் ஹியூமன் நியூட்ரிஷன்ஸ் ஆர் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். உணவின் மூலமாக தான் அதை வந்து பெறக்கூடியதா இருக்கு. சரிங்களா?
அதுக்கடுத்து த மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்லும் செல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து சரியான முறையில் பாதுகாக்கிறதுலையும் இந்த கொழுப்புகள் வந்து முக்கியமான பணிகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்தந்த வயதுக்குட்பட்ட அந்தந்த வயதுக்கு உண்டான மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சி உடல் வளர்ச்சி இதெல்லாம் ஒருங்கே சேர்ந்ததுதான் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். இந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் வந்து நடைபெறும் பொழுது இந்த கொழுப்புகள் 2 விதமாக வந்து பிரியப்படுகிறதா நம்ம பார்க்கிறோம். என்னது? டியூரிங் த டெவலப்மெண்டல் சேஞ்ச் இல்லைன்னா மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் போது, வளர்ச்சிதை மாற்றத்தின் போது என்னவா பிரியும் அப்படின்னு சொல்லும் போது 2 விதமா பிரியப்படுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்பர் 1 கொழுப்பு அமிலங்களா, கொழுப்புகள் என்னவா மாறுது? கொழுப்பு அமிலங்களா மாறுது, ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆகும். அனதர் 1 2வது கிளிசராலாவும் மாறக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது டெய்லி நெசசிட்டி எவ்வளவு கொழுப்புகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 35 கிராம் அளவுக்கு கொழுப்புகள் வந்து தேவைப்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து கொழுப்புகள் காணப்படக்கூடிய உணவுகள் என்னென்னலாம் இருக்கு, அதிக அளவுல கொழுப்புகள் தேவைப்படக்கூடிய சமயத்துல என்னென்ன உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையும் இல்லையா. ஸோ அதனுடைய லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். என்னென்னலாம் இருக்கு? நம்பர் 1 வெண்ணெய், நெய், பன்னீர், முட்டையினுடைய மஞ்சள் கரு. வெள்ளை கரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புரதம், புரோட்டீன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதனடுத்து விதைகள், கொட்டைகள்னா விதைகள் உள்ளது. அதோட சீட்ஸ். அடுத்து பார்க்கும்போது நிறைவுற்ற எண்ணெய்கள், சேச்சுரேட்டட் ஆயில்ஸ் எல்லாத்துலயுமே பார்க்கும்போது கொழுப்புகள், நன்மை பயக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து அதிக அளவுல காணப்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து விட்டமின்ஸ், வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்னா இந்த விட்டமின்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்து அதிக அளவுல காணப்படக்கூடியதா இருக்கு. மைண்ட்ல தெளிவா நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்ப விட்டமின்ஸ் அப்படின்ற ஒரு சொல்ல முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாக்டர் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அறிவியலாளர். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது எது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. விட்டமின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உயிர் வேதியியல் செயல்பாடுகளுக்கும் அதற்கு உடற்செயலியல் செயல்பாட்டுக்கும் தேவைப்படக்கூடியதா விளங்கக்கூடியது தான் இந்த விட்டமின்ஸ். அதுக்கடுத்து இதனுடைய இன்னொரு வரையறை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மிக குறைந்த அளவுல தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து தான் இல்லை உணவினுடைய அமைப்பா தான் இந்த விட்டமின் வந்து பார்க்கப்படுது. இப்போ அதுக்கு எப்படி புரிதலுக்காக சொல்றோம்னா, இப்போ நான் வந்து எனக்கு யாரோ ஒரு பர்சனுக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் குறைவா தெரியுதுன்னு வச்சுக்கலாமே. விட்டமின் ஏ இருக்கிற ஃபுட்டே சாப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீனை எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா கேரட் எடுத்துக்கிறாங்க. விட்டமின் ஏ என்னெல்லாம் அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அதிகமா சாப்பிட்டா அப்படியே நிலாவை 100x ஜூம் பண்ண மாதிரி தெரிஞ்சிருமா? கண் அப்படியே பார்த்தா தெரியாது. அப்போ நம்ம எவ்வளவு விட்டமின்ஸ் எடுத்துக்கினாலும் அது எந்த அளவு இன்டேக் ஆகுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கும். அப்போ டெய்லி நெசசிட்டில தேவை குறைந்த அளவு தேவை, லோ லெவல் ரிக்வயர்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இது வந்து எழுதுது. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க் என்பவரால், சரிங்களா. விட்டமின் அப்படின்ற வார்த்தை வந்து அறிமுகம் செய்யப்பட்ட முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் வந்து ஏ. விட்டமின்கள், சரிங்களா, மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய முக்கிய உணவு. விட்டமின்ஸ் ஆர் லோ லெவல் ரிக்வயர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து இந்த விட்டமின்ஸ் 2 வகையா நம்ம பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன செயல்பாடுகள் அடிப்படையில் உடற்செயலியலுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கு ஃபார் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கடுத்து 2வதா எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயோகெமிக்கல், உயிர் வேதியியல். இந்த செயல்பாடுகள்லாம் தேவைப்படக்கூடியதுதான் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய, தமிழ்ல வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதடுத்து பார்க்கும்போது அதனுடைய பயன்பாடுகள் எது மாதிரிலாம் கிடைக்குது. மனித தோல் மீது சூரிய ஒளி படும் பொழுது உருவாகக்கூடிய விட்டமின் வந்து விட்டமின் டி. அடுத்து சூரிய ஒளி தோலின் மீது விழும் பொழுது எது விட்டமின் டியா மாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால், சரிங்களா, டிஹைட்ரோ கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த மாற்றப்படுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த விட்டமின் இன்னொரு ஒரு முக்கியமான பயன்பாடு என்ன இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது கால்சியம் முறிஞ்சலுக்கு அதிகமா பயன்படுது, சரிங்களா. அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கு வந்து அதிக அளவுல தேவைப்படக்கூடியதா இருக்கு. அத்தகைய அமிலங்கள் கொழுப்பில் கரையக்கூடிய வகையிலும்
நீரில் கரையக்கூடிய வகையிலும் 2 வகையா அந்த விட்டமின்ஸ் வந்து பயன்படக்கூடியதா இருக்கு. அப்ப கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின், நீரில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. ஸோ அதுதான் விட்டமின்கள் 2 வகை. ஒன்னு என்னது, கொழுப்பில் கரையும் விட்டமின் ஏ, டி, இ, கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. மற்றொன்று பார்க்கும்போது நீரில் கரையும் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இதனுடைய வகைப்பாடுகள். இப்போ கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 by 1 தெளிவா நம்ம பார்க்க போறோம். விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா நம்ம எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெட்டினால், விட்டமின் ஏ உடைய பெயர். விட்டமின் ஏ உடைய நோய், அதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ஒன்னு நிக்டோலேபியா, இன்னொன்னு சீரோப்தால்மியா. நிக்டோலேபியானா மாலைக்கண் நோய், சீரோப்தால்மியா ஸ்கேலி ஸ்கின் டிசீஸ். அதடுத்து விட்டமின் டி. விட்டமின் டி அப்படின்னா கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய கால்சிபரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நோய். குழந்தைகள் ரிக்கட்ஸ் அப்படின்னக்கூடிய நோயை ஏற்படுத்தும். எலும்புகள் பரவினம், கவட்டைக்கால் நோய், இது மாதிரியான எலும்புகள் சார்ந்த நோயை ஏற்படுத்தும். அதடுத்து பார்க்கும்போது விட்டமின் இ, டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். டோகோபெரால் இது வந்து மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது விட்டமின் கே, குயினோன்ல இருந்து பெறப்படக்கூடியது. இது வந்து ரத்தம் முறைதலை வந்து ஏற்படுத்தாது. இது குறைபாட்டா ரத்தம் முறைதல் வந்து பிளட் வந்து கிளாட்டிங் ஆகாது. ஸோ அதிக ரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடிப்பட்டாலும் இருக்கக்கூடியதா இருக்கு. B1, அதுக்கடுத்து நீரில் கரையக்கூடிய விட்டமின் B1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல B1 பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தயமின், பெரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, வலியின்மை. ஸோ இது போல விட்டமின்னா என்ன, விட்டமின் குறைபாட்டால் வரக்கூடிய நோய் என்ன, அதனுடைய அறிகுறி, இந்த வரிசையில தெளிவா இருந்தோம்னா மோஸ்ட் ஆஃப் அதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இருக்கக்கூடியது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து ரெட்டினால். விட்டமின் ஏ ரெட்டினால் முதல் இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது இந்த வரிசையில புரிஞ்சுக்கலாம். நிக்டோலேபியா. நிக்டோலேபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்போது மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய். அதுக்கடுத்து பார்க்கும்போது சீரோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தோல் நோய். என்னது, கண்ணை சுற்றி. கண்ணை சுற்றி ஏற்படக்கூடியது. ஸோ இதான் அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். உலர்ந்த கார்னியாவா இருக்கலாம், இரவில் பார்க்க முடியாத நிலை, இதெல்லாமே பார்க்கும்போது நிக்டோலேபியா. அது செதில்கள் போன்ற தோல் நோய். தோல் நோய்னா அதுவும் எது எப்படியாப்பட்டது, செதில், மீன் செதில் போன்ற நோய். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியதுதான். அப்போ விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ஒன்னு நிக்டோலேபியா, இன்னொன்னு சீரோப்தால்மியா. இந்த 2 விதமான நோய், நிக்டோலேபியா, சீரோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதுல நிக்டோலேபியா அப்படின்னா மாலைக்கண் நோய், சீரோப்தால்மியானா என்னது, மீன் செதில்களை போன்று கண்ணை சுற்றி ஏற்படக்கூடிய ஒரு தோல் நோய். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய கான்செப்ட். அதுக்கடுத்து இதனை தொடர்ந்து நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது விட்டமின் டி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போன விட்டமின்ஸ்க்கு பார்க்கலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விட்டமின் ஏ. ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு நெற்றிக்கண் போல இருக்கா ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இந்த அம்மனோ இல்ல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணோ, புரிதலுக்காக, சரிங்களா, எந்த மதத்தை சார்ந்தோ கிடையாது, புரிதலுக்காக ஒரு நெற்றிக்கண்ணு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நெற்றிக்கண் பார்க்கும்போது கோவப்பட்டா சிவந்துரும், ரெட்டா மாறும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஏ அப்படின்னு என்னது, ரெட்டினால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப கண்ணு நெற்றிக்கண்ணுன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப கண்ணை தொடர்பானதான் ஒண்ணு மாலைக்கண் நோய், இன்னொன்னு கண்ணை சுற்றி மீன் செதில்கள் போன்ற நோய். அவ்வளவுதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. நிக்டோலேபியா மாலையில நின்றுட்டு இருக்கிறவங்க தெரியாது, சரிங்களா, மாலையில வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரியான இந்த பழைய கவுண்ட் மணி சார் காமெடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதெடுத்து பார்க்கும்பொழுது இரண்டாவது விட்டமின் டி உடைய குறைபாடு. டி அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ் எதை இருந்தாலுமே தமிழனுடைய அந்த பாடப்பிரிவு நம்ம ரொம்ப அதிகமா படிக்கக்கூடியதா இருக்கும், சரிங்களா. அப்ப பார்க்கலாம், இந்த தமிழ்ல
பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நம்ம கிட்ட நம்ம இன்னும் நல்ல நிலைமையை வந்து அடையவில்லை, பெறவில்லை அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலதான் இந்த இடத்துல விட்டமின் டி அப்படின்றது என்னன்னா டி கால்சியம். இந்த கால்சியம் அப்படின்றது பெறவில்லைன்னா பெறவில்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கல, சரிங்களா? பெறவில்லை, கால்சியம் பெறவில்லை அப்படின்னா என்ன ஏற்படும்? எலும்பு முறிவு. எலும்பு முறிவு, சரிங்களா? எலும்பு முறிவு ஏற்படும். அப்போ இந்த கால்சியம் பெறவில்லைன்னா எலும்பு முறிவு ஏற்படும். ஏன்னா எலும்புகள் பலவீனம் ஏற்படுறோம். இந்த பலவீனம், இந்த பலவீனத்தால எலும்பு பலவீனத்தை தான் என்ன சொல்றாங்க குழந்தைகள்ல? ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரிக்கட்ஸ். சோ இதுதான் இந்த கால்சியம் பற்றாக்குறையால தான் ஏற்படக்கூடியது விட்டமின் டி. அப்போ கால்சியம் பெறவில்லைன்றது என்ன எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் தமிழ்ல அப்படியே தங்கிலீஷ் கலந்து கால்சியம் பெறவில்லை, கால்சி பெரால், அவ்வளவுதான். கால்சி பெரால், அவ்வளவுதான். இதனுடைய பேர் என்னது? கால்சி பெரால், பெறவில்லை அப்படின்றது, அவ்வளவுதான். சரிங்க. இந்தரா வேற அந்தரா வேறன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒளியின் அடிப்படையில் நம்ம ஷார்ட்கட் தெளிவுபடுத்திக்கலாம், அவ்வளவுதான். அப்போ கால்சி பெரால். அப்போ கால்சியம் பெறவில்லைன்னா எலும்பு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கும். அந்த பலவீனத்தால எலும்பு முறிவு ஏற்படும். அததான் ரிக்கட்ஸ் அப்படின்றோம். அப்போ கால்சி பெரால் அப்படின்றதுடைய பெயர் விட்டமின் டி. அப்போ ரிக்கட்ஸ் அப்படின்ற குழந்தைகள்ல ஏற்படக்கூடியதா இருக்கு. அப்ப என்னது? கவட்டைக்கால் குறைபாடுடைய மார்பு எலும்புகள், அதுக்கடுத்து புறா, ஆக்சுவலா மொத்தம் சேர்த்து எலும்பு பலவீனம். இது மொத்தத்தையும் சேர்த்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எலும்பு பலவீனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். எலும்பு எலும்பு பலவீனம், சரிங்களா? எலும்பு பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. வேற எதுவும் தேவைப்படாது. அதுக்கடுத்து விட்டமின் இ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்ன தலைமுறை அதுக்கு முன்ன தலைமுறை எல்லாம் பார்க்கும்பொழுது ஆங்காங்கே பதாகைகள் இருந்துச்சு, சரிங்களா? நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஏனோ, இது மாதிரி நிறைய பதாகைகள் இருந்துச்சு. ஏன்னா பாப்புலேஷன் பீப்புள்ஸுடைய பாப்புலேஷன்ஸ் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. இப்ப இருக்கக்கூடிய அவல்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கடுத்த சந்ததியை உருவாக்க முடியாத ஒரு சூழல். உணவில் இருக்கக்கூடிய கலப்படங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல மாசுபாடுகள், இன்னும் நிறைய காரணங்களால பார்க்கும் பொழுது அதுக்கடுத்த சந்ததியை உருவாக்குவதில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சிரமங்கள் ஏற்படுது. இப்போ அந்த பதாகைகள் எல்லாம் கிடையாது. இப்போ என்ன பதாகைகள் இருக்கு? நாங்க இருக்கும் செயற்கை முறையில கருத்தரித்து தர்றதுக்கு இது மாதிரியான நிறைய மருத்துவமனைகள் வந்து அதிகரிச்சிச்சு. காரணம் வந்து நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே சரியில்லை. அப்போ என்னது? இப்ப இருக்கக்கூடிய அவல்நிலையால, ஸோ இந்த கதையிலிருந்து இந்த ஷார்ட்கட், இப்ப இருக்கக்கூடிய அவல்நிலையால அதுக்கடுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக, அது ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம், குறைபாடுகள், இவங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் போட்டு, சரிங்களா? அந்த டோக்கன் அப்பாயின்மெண்ட் கூட நாளைக்கு டேட்ல கிடைக்கல, அதுக்கு அடுத்த டேட்ல கிடைக்கிற மாதிரி நிறைய பேஷண்ட் இருக்கிறதுனால டோக்கன் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை, நாளைக்கு தான் கிடைக்குது. அப்போ டோக்கன் வந்து அதுக்கு டோக்கன் வாங்குறதே பெரிய சவாலா இருக்கு. அதுலேயே ஒரு நெருடல் அதிகமா இருக்கு. அப்ப என்ன அதுல எப்படி கால்சியம் பற்றவில்லைன்றது போல இந்த இடத்துல டோக்கன் பெறல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டோக்கன் வந்து நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு, டோக்கன் பத்தலப்பா, அவ்வளோ அவலநிலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா அது டோக்கன் பெறவில்லை அப்படின்றதா இதுக்கு ஷார்ட்கட்டு. அப்படின்னா அது சரிங்களா? இந்த டோக்கன் பெறவில்லை, அப்படி கால்சியம் பெறவில்லைன்ற மாதிரி டோக்கன் பெறவில்லை, அப்படின்னா அது டோக்கோ பெரால், அவ்வளவுதான். அப்படி கால்சி பெறால்ன்ற மாதிரி டோக்கோ பெரால். அப்போ இந்த மலட்டுத்தன்மைனா என்னன்னு நமக்கு தெரியும், மலட்டுத்தன்மை, அவ்வளவுதான். ஆண் பெண்கள்ல ஏற்படக்கூடியது, எலி, இது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாம் இருந்ததுன்றது தகவல் நமக்கு தெரியும். அடுத்து விட்டமின் கே. கே அப்படின்னா குருதி, ஞாபகம் வச்சு. கே அப்படின்னா என்னது? குருதி. அப்போ இந்த குருதி அப்படின்னு சொல்லிட்டு இது எதுல இருந்து கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குயினோனிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருந்து பெறப்படக்கூடியதா இருக்கு. அப்ப குருதி அப்படின்னாலே நம்ம என்ன பார்ப்போம்? ரத்தம் நிக்காம போகுதுப்பா அடடா அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் எல்லாம் நம்ம தெரிவிப்போம் இல்லையா? அதனால ஒரு விபத்துகள் ஏற்பட்டு அப்போ குருதி நிக்காம போகக்கூடியது. அப்போ குருதி அப்படின்னாலே ரத்தம் முறைதல் வந்து அந்த இடத்துல நடைபெறாது, பிளட் கிளாட்டிங் வந்து
ஏற்படாது. ஸோ அது பிளட் கிளாட்டிங் ஆகாம போயிட்டே இருந்துச்சுனாக்கா உயிர் அபாயம் அதிகமா, உயிர் போகக்கூடிய அபாயம் அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரியான குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் விட்டமின் கே அதனுடைய அமைப்பு. அதுக்கடுத்து நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸை நம்ம பார்க்கலாம். நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அதுல முதல் கட்டமா B1 நம்ம பார்க்கிறோம். B1 விட்டமின் B1 இப்ப பார்க்கலாம். இதுல B1ல கவனிக்கணும், 1 அப்படின்றதான் ஷார்ட்கட். நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எதனா ஒரு காலேஜஸ் கூட கிடையாது, ஸ்கூல்ல அதுவும் இப்போ கிடையாது, 90 கிட்ஸ் நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா எதனா ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்லை லேட்டா வந்துட்டு, இல்லை ஒரு அசைன்மெண்ட் முடிக்கல, ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னா ஒரு மித்து இருக்கும். என்னது, ஃபர்ஸ்ட் போய் அடி வாங்குறவனுக்கு நிறைய அடி விழும், கடைசியா போய் வாங்குறவனுக்கு அடி கம்மியா விழும். ஆனா அடிக்கக்கூடிய அந்த வாத்தியாரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஒரே எனர்ஜியோட தான் அடிப்பாங்கன்றது நம்மளாலையும் அதான் நெசம் அப்படின்றது போல. அப்போ முதல்ல போய் வாங்குறான் இல்லையா, லைன்ல நின்று இந்த கையில எல்லாம் நம்ம படத்துல பார்த்துருப்போம். 90 கிட்ஸ் அவங்களே அனுபவிச்சிருப்பாங்க. அது நல்லா படிச்ச பையனா இருந்தாலும் சரி, நல்லா படிக்காத பையனா எல்லாருக்கும் சரிசமமா அடி விழும். சரியா? அப்போ முதல்ல போய் வாங்குறவனுக்கு என்ன தேவை, ஒரு தைரியம், ஒரு தயக்கமின்மை தேவை. என்ன, நம்ம செஞ்ச தப்பு, அதுக்கு அடி வாங்க போறோம், ஓகே இதுக்கு மேல செய்யக்கூடாது அப்படின்றத வச்சுட்டு தைரியமா போயிட்டு முதல்ல வாங்குவோம். அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு பயனா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. அது போல தயக்கமின்மை முதல்னா. அப்போ நம்பர் 1 அப்படின்றது தயக்கமின்மை. சரிங்களா? அப்போ இந்த தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தை கிடையாது, இந்த தா, அதை மட்டும் நம்ம பார்த்து போறோம். அப்போ இந்த இதுல எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றப்போ தயக்கம் இன்மை. தயக்கமின்மைன்னு வருது இல்லையா? அப்போ இந்த தயக்கமின்மை அப்படின்றதான் ஷார்ட்கட்டு. என்ன அப்படின்னா தயமின், அவ்வளவுதான். தயக்கமின்மை ஒண்ணுன்னா என்னது, தயக்கமின்மையா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எதை செஞ்சாலுமே ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. சரியா? அதுதான், வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்த தயக்கமின்மையோட போறான் இல்லையா, அவனுக்கும் பெரிய பெரிய அடிதான் விழும். அப்ப என்னது ஷார்ட்கட்டு, பெரி. அவ்வளவு அடி வாங்கினாலும் அவன் எப்படி வருவான், திரும்பி வலிக்கலைன்ற மாதிரி. அப்படியே விவேக் சார் ஒரு காமெடியில, வலிக்குது அது வேற டிபார்ட்மெண்ட், ஆனா கண்ணுல காட்டக்கூடாதுன்ற மாதிரி வருவாங்களா, ஸோ அதே போலதான். சரிங்களா? வலியற்று போகுது, வேற எதுவும் கிடையாது. பக்கவாதம் இது மாதிரியான ஒரு அமைப்புல காணப்படக்கூடிய ஒரு சிம்டம்ஸா காணப்படும், அவ்வளவுதான். அடுத்து B2 நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். B2, இந்த B2 பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எந்த செயல் 2வது முறையா நடைபெறுதோ அதை ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பேப்பர் கரெக்ஷன் மறுபடியும் ரீகரெக்ஷன், எலெக்ஷன் மறுபடியும் ரீ எலெக்ஷன், மறுபடியும் விளையாட்டு மறுபடியும் ரீ மேட்ச், இது போல. சரிங்களா? ரீ டெஸ்ட். அப்போ ரீ, அப்ப 2வது முறைனா ரீ. அப்ப இதுல இருக்கக்கூடிய 2 அப்படின்றது என்ன, 2வது முறை நடந்தா, சரிங்களா, 2வது முறை நடந்தா ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ரீ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீ தமிழ் எடுத்துக்க போறோம். இந்த ரீ ஞாபகம் வச்சுக்கினா மத்தெல்லாம் செட் ஆயிடும். அப்ப என்னது, 2வது ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரீ, இது மட்டும் தான் ஷார்ட்கட்டு. ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அப்போ ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ என்ன ரீ அப்படின்னா 2வது முறை நடக்கிறது, ரீ மேட்ச், ரீபால்லாம் நம்ம சொல்றோம். அப்போ உயிரினங்கள் எது நம்ம சொல்றதை மறுபடியும் ரிப்பீட்டடா சொல்லுது. சார் ஆடு கிட்ட போய் நான் மேன்னு சொன்னா அது மேன்னு சொல்லுது, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடியதே மறுபடியும் ரிப்பீட்டடா சொல்லக்கூடியது கிளி. சரிங்களா? நம்ம அது ஒரு குறிப்பிட்ட வயது முதிர்ச்சியின் பிறகு சொன்னதை ரிப்பீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கிளி பேசும் அப்படின்னு தமிழ்ல கூட நம்ம படிப்போம். அப்ப அது போலதான் இந்த நோய்க்கு, ரிபோஃப்ளேவினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு ரிபோஃப்ளேவினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா கிளியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் கிளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? திரும்ப பேசக்கூடியது, ரிப்பீட்டடா பேசக்கூடியது. அதை எடுத்து பார்க்கும்போது கிளி உதடுனா என்னது, உதடுகள் சிவந்தும் பிளவு காணப்படும். இப்பெல்லாம் நம்ம கிளி உதடு போல டேட்டா போடணும்னு போய் கடைசியை பார்க்கும்போது வாயெல்லாம் வீங்கின்னு வர மாதிரி டேட்டாவெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய நியூஸ்ல. ஸோ அதுதான் என்னது, உதடுகளில் வீக்கம், வாயின் ஓரங்களில் பிளவு, வேற எதுவும் கிடையாது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது விட்டமின் B3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 ஞாபகம் வச்சுங்க. 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது 3. இந்த 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவுதான் உன்னை ஏமாத்திட்டான் போப்பா நாம தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ 3 அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. நம்ம யாருன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சு, சரியா, பண விஷயத்திலேயோ இல்லை நம்பிக்கையின் பேரிலேயே பார்க்கும்போது
அது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டா நீயாடா பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நமக்கு எதனா ஒரு வேற எனக்கு விபதி அடிக்கப்பட்ட தருணம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன அது அந்த 3 அப்படின்றது என்னது? நீயாடா நானாடா அப்படின்ற மாதிரி. அப்ப என்னது? நியாசின். அப்போ நியாசின் நீயா அது மாதிரி பண்ண? ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல மாட்டான், அமைதியாயிடுவான். அப்பயே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கதான் நம்ம கனவு கண்ட எல்லா கோட்டையுமே பார்க்கும்போது சாவுமணி அடிக்கப்பட்டது அப்படின்னு. அதான் அது பெல் மணி பெல்லாகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ அது என்னது? இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே இதுக்கு இருக்கும். என்ன? மறந்துரு, ஞாபகம் மறந்து, நீ கொடுத்த வாக்கு மறந்துரு, கொடுத்த பணத்தை மறந்துரு, வச்ச நம்பிக்கையை மறந்துரு, என்னையே மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீரனுக்கு உபயோகிக்கப்பட்ட தருணம். அது என்னவனா இருக்கலாம். ஸோ அது போலதான் வாயின் ஓரங்கள் பிளவு, தோல் தடித்தல், இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கூடுதலா ஞாபக மறதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இது எதுவும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த விட்டமின் B3 உடைய சிம்டம்ஸா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து B6 பத்தி நம்ம பார்க்கிறோம். B6 பைரிடாக்சின், டெர்மாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது மீன் சிதறுகள் போன்ற அந்த தோள்களும், அதுக்கடுத்து நரம்புகள் குறைபாடா ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து B12 பத்தி பார்க்கிறோம். B12 இந்த B12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சைனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. B12 என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 12th முடிச்சுட்டு போன உடனே ஒருத்தனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கோபால் அப்படின்ற ஒரு பேரால ஒரு சின்ன ஒரு மனசங்கடங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப என்னது? அப்போ B12 கோபால் அமைன், வேற எதுவும் கிடையாது. அப்போ 12th படிக்கும் போது அவன் எப்படியெல்லாம் படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னது, அந்த நாடி நரம்பு ரத்தம்லாம் மொத்தமே படிப்பு காலேஜில் நல்ல ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்கணும். இப்போ நீட் வந்துடுச்சு, நான் இண்டிகேட்டர் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? கட் ஆஃப் எல்லாம் நல்லா வரணும் அப்படின்றது போல. அதுக்கடுத்து பார்க்கும்போது ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நமக்கும் தமிழ் மீடியத்திலையும் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இருக்கு. ரத்த சோகை, தண்டுவட நரம்பு குறைபாடு, இந்த குறைபாடு கொண்டதெல்லாம் B12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து கடைசியா C அஸ்கார்பிக் அமிலம், பல் ஈரல்கள் ரத்தம் மறிதலை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்போ விட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம், இந்த அஸ்கார்பிக் அமிலம் ஸ்கர்வி. சரிங்களா? நம்ம விளம்பரத்தில் கூட பாக்குறோம் இல்லைங்களா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, இது மாதிரிலாம் கேட்கறாங்களா? ஸோ அது என்னது? ஸ்கர்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ ஈரல்களில் வீக்கமடைந்த ரத்தம், ஈரல்கள் ரத்தம் வடிதல், இந்த ஒரு குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளுடன் கூடியதுதான் C அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் தாதுப்புக்கள், இந்த தாதுப்புக்களை நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. தாதுப்புக்கள் உயிரினங்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான செயல்பாடுகளை செய்யறதுக்காக பயன்படக்கூடியதுதான் தாதுப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அதான் மினரல்ஸ் ப்ரொவைட் ஆல் த நியூட்ரியன்ஸ் நெசசரி ஃபார் லைஃப். தாதுப்புக்கள் உயிரியல் செயல், அதாவது உயிரியல் செயல்பாடுகளாக தங்கள் உயிர் வாழ தேவையான செயல்பாடுகளை செய்ய தேவைப்படுகிறது தான் என்னது? தாதுப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். இந்த தாதுப்புக்கள் அதிக அளவு தேவைப்படக்கூடியது, குறைந்த அளவு தேவைப்படக்கூடியது. சரிங்களா? ட்ரேஸ் மினரல்ஸ், மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய 2 வகைகளாக காணப்படக்கூடியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இவைகள் காணப்படக்கூடிய இடங்களை பார்த்து நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அப்ப என்னது? பற்கள், எலும்பு, ரத்தம், தசை, நரம்பு செல்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே காணப்படக்கூடியதுதான் இந்த தாதுப்புக்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது நான் சொன்னது இல்லைங்களா, அதிக அளவு தேவைப்படக்கூடியது, குறைந்த அளவு தேவைப்படக்கூடியது. அதிக அளவு தேவைப்படக்கூடியது என்ன சொல்றாங்க? மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதா. குறைந்த அளவு தேவைப்படக்கூடியது ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். அது அதிக அளவு தேவைப்படக்கூடியது கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், இது எல்லாமே பார்க்கும்போது அதிக அளவு தேவைப்படக்கூடியதாகவும், குறைந்த அளவு தேவைப்படக்கூடியது கந்தகம், இரும்பு, குளோரின், கோபால்ட், தாமிரம், இது எல்லாமே குறைந்த அளவு தேவைப்படக்கூடியதா இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம இது தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அப்போ தாதுப்புகளுடைய குறைபாடுகளா, கால்சியம் குறைபாடால ஏற்படக்கூடியது ரிக்கட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்துட்டோம். கால்சியம், சரிங்களா? தாதுப்புகளே வரும், விட்டமின் சி வரும். அடுத்து பார்க்கும்போது பாஸ்பரஸ் குறைபாடால ஏற்படக்கூடியது ஆஸ்டியோமலேசியா. இந்த இந்த இடத்துல ஆஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா ஷார்ட்கட் தேவையில்லை. பாஸ்பரஸ்னா ஆசா, பாசு ஆசு அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. பாஸ்பரஸ் குறைபாடால ஏற்படக்கூடியது. அதுக்கடுத்து அயோடின் குறைபாடால ஏற்படக்கூடியது கிரெட்டினிசம். சரிங்களா? நம்ம நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் நம்ம பார்த்திருப்போம் அயோடின் குறைபாட்டால ஏற்படக்கூடியது. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடியது ரத்த சோகை. இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது, ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுக்கடுத்து உணவில் ஏற்படக்கூடிய கலப்படம். இந்த இப்போ நம்ம பார்த்து எல்லா குறைபாடுக்குமே பேசிக்கா இருக்கக்கூடியது என்ன? சுற்றுச்சூழல் மாற்றங்கள் இது எல்லாமே இருந்தாலும் இதை நம்ம ஸ்டாப் பண்றது மூலமாக ஓரளவுக்கு மனித இனத்தை நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். என்னது? உணவுல ஏற்படக்கூடிய அந்த கலப்படம், ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அதுக்கான
சட்டங்களும் இயற்றப்பட்டு அதுக்குள்ள விதிகளும் இயற்றப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கும் 1954 வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கும். விதிகள் வந்து அதுக்கடுத்து என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இது மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்ற விதிகள் இருக்கும். அதுக்கடுத்து உலக சுகாதார தினமா கொண்டாடப்படக்கூடிய அனுசரிக்கப்படக்கூடிய நாள் வந்து ஏப்ரல் 7. சரி, என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற தேர்வு கொண்டாடுதல் இருக்கக்கூடிய முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், வாழைப்பழங்கள் மற்றும் அந்த மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்காக பயன்படக்கூடியது கால்சியம் கார்பைடு. அடுத்து பச்சை காய்கறிகள் வந்து வாடாம அப்படியே கிரீனிஷா ரொம்ப பளபளப்பா இருக்கணும் வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுக்காக அதுல எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெட்டாலிக் லெட், சரிங்களா, மெட்டாலிக் லெட் காரிய உலோகம் வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இதுக்கு பயன்படுத்துறது மூலமா என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த காய்கறிகள் வாடாம அதே ஃப்ரெஷ் லுக்ல இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதனைத் தொடர்ந்து பால்ல மில்க்ல வந்து எதை வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பயன்படுத்துறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பால்ல கலக்கக்கூடிய ஒரு கலப்படமா பயன்படக்கூடியதா இருக்கு. ஸோ ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பயாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.